10 நிமிஷத்துல செய்யற ரெசிபியோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு லைட்டா கலர் மாறினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 5லேருந்து 6 போல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை விட அதிகமா இஞ்சி சேர்த்து உருண்ட அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியை சேர்த்து ஒரு 1 மினிட் போல வதக்கி ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்து கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். 80% அரைச்சதும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சு அவ்வளவுதான். சூடான சாதத்தோட நெய் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டா அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.